நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோ பதில பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைந்த விலையில ஒரு 3 மாடுகளோட விற்பனை தாங்க பார்க்க போறோம். 3 மாடுகளுமே சினை மாடுகளா நல்லா சைஸ் கிடையாதுங்களா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்க இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க முதலாவதா பார்த்துட்டு இருக்க இந்த கிடேரி பார்த்தீங்கன்னா, ஜெர்சி பிளஸ் சிந்து கிராஸ் கிடேரிங்க. மாடு ரொம்ப பெரிய மாடுலாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன கிடேரி தாங்க, சைஸ் கிடேரி. பல்லு 2 பல்லு, தலையீத்து மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மடி எடுத்துருக்குதுங்க. இன்னும் ஒரு 15 நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தில் ஒரு ஆவரேஜான கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. தலையீத்து 2 பல்லுங்கனால பார்த்தீங்கன்னா வயலில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா கறந்துக்கலாங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு 2 நேரம் சேர்ந்து ஒரு 8 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு பார்த்தீங்கன்னா அந்த தரத்து தாங்க இருக்குது. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தில் நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய கிடையாது. குணம் ரொம்ப சாதுவான குணம் தாங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க. ஒரு சின்ன மாடாக ஒரு அளவான கிடேரியாக வேணும், தலையீத்தில் வேணும், வீட்டு தேவைக்கான பாலை பூர்த்தி பண்ணி அது போக இப்போ சொசைட்டிக்கும் ஊற்றுற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கிடாரியை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 36,500 சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த கிடாரி பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரி கிடாரிங்க. ஜெர்சி கிராஸில் குட்டம் மூஞ்சில் நல்ல மூலச்சனமான மாடாக இருக்குதுங்க. பல்லு 2 பல்லு, தலையீத்து மாடுங்க. இந்த மாடுமே நல்ல ஒரு சைஸு கிடாரி தாங்க. நல்ல மடி செட் இருக்குதுங்க. 9 மாதம் சினையாக இருக்குது. இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கன்றுணுங்க. நல்லாவே மடி எடுத்துருக்குதுங்க. இந்த மாடுமே தலையீத்தில் நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தாங்க. தலையீத்தினால் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே இல்லை. நல்ல தெளிவான மாடுங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோட கறவைத்திறன் 2 நேரம் சேர்ந்து ஒரு 5 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தலையீத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க. கண்டிப்பாக ஒரு 5 நாள் 9 லிட்டருக்கு கண்டிப்பாக கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு. குணமும் ரொம்ப சாதுவான குணம் தாங்க. குணத்தெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 37,500 சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க. இந்த மாடோட பல்லை பொறுத்த வரைக்கும் 4 பல் போட்டிருக்குதுங்க. 4 பல் தலையீத்து கிடாரிங்க. இந்த மாடு நல்ல மடிசெட்டில் நல்ல ஒரு கரை வர்க்கத்தில் இருக்குதுங்க. இந்த மாடுமே ரொம்ப பெரிய மாடெலாம் கிடையாதுங்க. ஒரு மீடியமான மாடு தாங்க. 4 பல் தலையீத்து வயலில் குறைஞ்ச ஒரு 5 இது தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கன்றுணும் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல மடி எடுத்திருக்கு. இந்த மாடுமே தலையீத்தில் நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் இந்த மாடுமே ஒரு 10 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 5 நாளுக்கு கறவை குறையாமல் கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுங்க. மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க. நல்ல ஒரு பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க. குணம் ரொம்ப சாதுவான மாடுங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துடலாம். கறவை கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 41,000 சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இந்த 3 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தேவையான மட்டும் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.